ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வந்துட்டு இப்படி வேர்த்து விறுவிறுத்து நிற்கிறானேன்னு பார்க்குறீங்களா? தோப்பில் வேலை பார்த்தா இப்படித்தாங்க இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று மழை பெஞ்சிருக்குன்றனால இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதேமாதிரி மழை பெய்ய போகுதுனாலும் எனக்கு இப்படி இந்த மாதிரி கசகசன்னு இருக்கும். என்னடா இடுப்பில் வந்துட்டு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இடுப்புலேருந்து இங்கே வரைக்கும் வச்சுருக்கேன். எது வரைக்கும் தேங்காய் வந்துட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். என்னுடைய செல்லில் அவ்வளோவா கவர் பண்ண முடியல. இடுப்புலேருந்து வச்சா இங்கே வரைக்கும் வருது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வரைக்கும் வருது. இடுப்புலேருந்து வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய தேங்காய் அப்படின்னு. என்னால் இந்த செல்லில் வந்துட்டு கவர் பண்ண முடியல. நல்லா கேமரா இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெருசாகவே தெரியுது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 கிலோவுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயை பாருங்களேன், அடாடாடா. இதே மாதிரி எல்லா காயும் வந்துருந்துச்சுன்னா தோப்புக்காரர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அதாவது ஓனரு, எங்கள் ஓனர் வந்துட்டு எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி காய் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் வந்து இதான் முதல் தடவை பார்க்குறேன். அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இங்கே பாருங்கள் எத்தனை சூடுன்னு கையிலே பிடிக்க முடியல. 3 கிலோவுக்கு மேலே இருக்கேன், வெயிட்டாக இருக்குது. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு நாங்கள் வேலையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி இதையும் வந்துட்டு எடுத்து போகிறோம். ஏதோ எங்கள் வகுத்து பொழப்புக்காக நீங்கள் கொஞ்சம் பார்த்து மனசு வச்சிங்கன்னா முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் எவ்ரிபாடி.